ஹாய் மக்களே அண்ட் யூடியூப் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ, இந்த சேனல் நாம் ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் பல சேனல் நடத்திட்டு வரோம். அந்த சேனலில் நாம் யூடியூப்பில் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம், எப்படியெல்லாம் யூடியூப் சேனலில் வீடியோக்களை போட்டால் நம்மளால் நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் கூகுளில் நாம்ளும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருந்து அவங்களோட்டிருந்து சம்பளத்தை வாங்க முடியும் அப்படின்றத நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். மேலும் எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டேன். அதை தொடர்ச்சி அவங்கள்ட்ட பகிர போகிறேன். அதுக்கான ஒரு முதல் வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் எப்படியெல்லாம் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத வர அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக எப்படி நம்ம யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். முழுசாக பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும், அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மெயில் ஐடியை நீங்கள் யூடியூபுடைய ஆப்பில் போய் ஜஸ்ட் சைன்இன் பண்ணாவே போதும். இப்போ நம்ம எப்படி சேனலை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஹோம் பேஜை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். அதை டச் பண்ண பிறகு நீங்கள் எந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க, யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் என்னுடைய விக்கி அப்படின்ற அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் சேனலோட நேமே க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு விக்கி அப்படின்றது கீழே க்ரியேட் சேனல் அப்படின்றது பார்த்திங்களா, அதை டச் பண்ண பிறகு உங்களுடைய சேனல் உருவாக்குறதுக்கான அந்த பேஜ் லோட் ஆகும். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள், சேனலுக்கு நீங்கள் என்ன பிக்சரை சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களுடைய லோகோ என்னன்றதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இல்லை சேனலுக்கு நீங்கள் முன்கூட்டியே ஏதாவது லோகோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அது லோட் ஆகி அந்த பிக்சர் உங்களுக்கு உங்களுடைய சேனலோட லோகோ அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இதை ஒரு மாடலுக்காக யூடியூப்ன்ற ஏதாவது ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்லோட் பண்ணால் உடனே நம்மளுடைய சேனலோட லோகோ ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கடுத்து நம்மளுடைய நேம் நம்ம சூஸ் பண்ணோம். நிச்சயமாக இந்த நேம் சூஸிங்கில் நம்ம இது வரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன பேரில் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தேடி பிடிச்சி அந்த சேனலோட நேம்லேருந்து நம்மளோட சேனலோட நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மேலும் ஒரு யூனிக்காக மக்கள் தேடனா ஈஸியாக நம்ம சேனல் அவங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அப்படி ஒரு சூஸியாக நீங்கள் உங்களோட பேரை வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக நம்மளோட சேனல் க்ரோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நாம் உருவாக்குற இந்த சேனலோட நேமை நான் என்னோடய பேரையும் சேர்த்து கூடவே டெக் தமிழ் அப்படின்றதையும் சேர்த்து இந்த சேனலை உங்களுக்காக உருவாக்குறேன். சேனலோட நேமை உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் எடிட் பண்ண பிறகு அடுத்தது ஹேண்டில் அப்படின்றது பார்த்திங்களா, அதில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஹேண்டிலே நல்லா இருக்குது. அதனால் நம்ம கீழே இருக்க ஆப்ஷனை க்ரியேட் சேனல் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம இப்போ சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய மெயில் ஐடியில் நமக்குன்னு ஒரு சேனல் இருக்க போகுது. அந்த சேனலில் நீங்கள் எப்படியான சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ மற்றும் கரண்டில் ட்ரெண்டிங் இருக்க வீடியோ எதெல்லாம் போடுறீங்க, எப்படியான டாப்பிக்கெல்லாம் சூஸ் பண்ணி போடுறீங்க, அது கண்டினியூட்டியாக வீடியோவை உங்களோட ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களா, அதை பொறுத்து தான் உங்களுடைய சேனலுடைய க்ரோத் எல்லாமே அமையும். தொடர்ச்சியான யூடியூப் டிப்ஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். டாட்டா, பாய்.